வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன் மத்தியில் தேக்கடியில் கல்லை சாப்பிட்டு முடிச்சு எல்லோரும் நாங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோ அது இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு வந்து 3 ஜீப்பை அரேஞ்ச் பண்ணி வாகமன் கூட்டு போனோம் பார்த்துக்கோங்க. நாங்கள் எல்லாருமே போட்டிங் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் தேக்கடியில். அப்போ எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கூட்டு போனார் பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து. அவர் வந்து சொல்லிட்டாரு, இப்போ தேக்கடியில் போட்டிங்லாம் கிடையாது, நிப்பாட்டிட்டாவோ அப்படின்னாரு பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிங் தானே போனோம், ஒரு இடம் இருக்குன்னு வாகமனில் ஒரு இடத்துக்கு கூட்டு போனார் பார்த்துக்கோங்க. நாங்களும் போட்டிங்னோன்னா நம்ம பெருசாக தானே யோசிப்போம். அங்கே போய் பார்த்தா இந்த சின்ன பிள்ளைகள் போட்டுக்கு போகும் பார்த்தீங்களா, அப்படி இருந்தது. இதை பார்த்தோன்னே என்ன இதுதான் போட்டிங்கா அப்படின்னா, ஆமாம் உங்களுக்கு நேரத்துக்கு இது ஒன்று தான் இருக்குது, வேணா போய்க்கோங்கன்னு சொன்னார் பார்த்துக்கோங்க. சரி வந்ததுக்கு இதாவது போவோம் அப்படின்ட்டு என் மாவா என் கொழுந்த மாலாம் ரொம்ப தெளிவான பிள்ளைகள் பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த இடத்த பார்த்தோன்னே நாங்களாம் வரல, நாங்கள் ஜீப்புக்குள்ளே உட்காந்துக்கிறோம், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கன்ட்டு பார்த்துக்கோங்க. கடைசியில் பார்த்து சின்ன பிள்ளைகள் வரல, எல்லாம் வயசானதுக்குள்ள தான் முக்கால்வாசி போன பார்த்துக்கோங்க. அந்த போட்டு இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதிரியும் இல்லை, அதை பார்த்தா ஒரு குளம் மாதிரியும் இல்லை, ஏதோ நேற்று நைட்டு பெஞ்ச மலையில் தண்ணி கட்டி கிடந்த மாதிரி தான் இருந்தது பார்த்துக்கோங்க. என் மாவ சொன்னால், ஏம்மா இதை பார்த்துட்டுமாம்மா நீ போட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுது அப்படின்னா, ஆமாம் நாளைக்கு வரலாறு பேசம்லாம் சித்ராவும் போட்டில் போனான்னு சொல்லி அதுக்கு தான் போகிறேன் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த தேக்கடியில் போட்டு கவுந்த மாதிரி போய் கவுந்து கிடக்க போறியா அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் தானே வாய் கழுவு போகும்போது என்ன வார்த்தை சொல்லி அனுப்புது அப்படின்னா, பாப்போ போயிட்டு நல்லபடியாக திரும்பி வா அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வரலையே, அப்போ எங்கள் அத்தா வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாவோ, ஓடும் நதியில் ஒருத்தி மட்டும் கரையினிலேன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க. அதை நாங்களாம் கேட்டுட்டு இருந்தோம். அடுத்தது வந்து அப்பா வந்து பாடிட்டு இருந்தாவோ பற்றி எல்லாம் எங்கள் வீட்டில் அவன் வந்துட்டு என்னென்னா வசந்த கால நதியினிலே அப்படின்னு பாடினாவளோ. அதை கேட்டோடனே அண்ணன் பண்ணது பார்த்தோன்னா இங்கே ஒரு தங்கச்சிக்கு எங்கள் மைனி ஒருத்தியை பார்க்கணும், சிரிப்பானி அவளுக்கு அள்ளிக்கிட்டு போதுங்க பார்த்தீங்களா எப்படி சிரிக்கான்னு. அவள் வந்துட்டு சொல்லிட்டேன், என்ன மைனியை பிடிச்சி தள்ளி விட்ருவோம்மா அப்படின்னா. நான் சொன்னேன், என்னையை தள்ளி விடுதுன்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி போய் கிடக்காதீங்க தண்ணிக்குள்ளே அப்படின்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே போட்டை முடிச்சுட்டு அடுத்து வாகமனில் வேறு இடம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. அது போகும்போது வழியில் ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அது ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏலக்காய் தோட்டம் அந்த மாதிரிலாம் இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் வெயில் தான் தாங்க முடியல. எங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே.